ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து பெரியபாளையம் வந்திருக்கோம். ஸோ பூ ஆனாங்க மணி வந்து ஒரு 4:30 மணி இருக்கும். 4:30 மணிக்கு 4:30 இல்லை, மணி 5 மணி ஆயிடுச்சா? ஓகே, 5 மணிக்கு நம்ம பெரியபாளையம் ரோடு பத்து பெரியபாளையம் வந்தவங்களுக்குலாம் தெரியும். இந்த ரோட்ல தான் நாங்கள் இருக்கோம் இப்போ. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நேற்று வந்து வந்தோம். ஸோ ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி காலைல வந்து ஒரு 4:30க்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ 5 o'clock வந்து மொட்டை போடலான்னு வந்தோம். ஸோ அடுத்தது மொட்டை வந்து எங்களுக்கு இல்லை, ஏன்டா மொட்டையே போடலன்னு கேட்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குக்கிங் இருக்குது. சாமி பார்த்துட்டு வந்துட்டு கண்டிப்பாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். குட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மொட்டை போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா அம்மா வந்து வேண்டியதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மொட்டை போட போயிருந்தாங்க. ஒரு மொட்டை போடுறதுக்கு 200 ரூபாவாம். என்ன பண்ணுறது? குளிச்சுட்டு வர பிரியா பண்ணி போய். ஆமா மச்சி, இப்போ 5 மணிக்கெல்லாம் எழுந்து போனனால என் மூஞ்சி அப்படிதான் இருக்கும். நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டா பேசுறேன். பாவம் என் வியூவர்ஸ்லாம் பயந்துட போறாங்க. சரி, ஓகே, பாய். Can't do this anymore. I can't get through to you. So what the fuck am I fighting for? What all those rumors true? Or were you trying to get a rise out of me? A rise out of me? Or I don't wanna make it all about me again. But I don't even know half the things you said. ஆத்தாளுக்கு பொங்கல் வைக்கிறோம். தண்ணி ஆடு போடணும். கரெக்டாக ஃபுல்லாக வைக்கணும். அதான் இந்த சைடு நீங்கள் வரல. கைஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு டயர்டாகி வந்து ஆகிட்டோம். நாங்கள் அந்த கோவிலுக்கு வந்து வந்தாலே சுற்றி இருக்கவங்க நம்மளை பண்ணுற அலப்பறையில் வந்து நமக்கு டயர்டாகிடுது ஓவராக. இங்கே வந்தாலே மெயினாக பெரியபாளையம்னா என்ன, வேப்பஞ்சலை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மொட்டை போடுவாங்க. இந்த தவிர்த்திலாம் நிறைய இருக்குது. ஒன்றுத்துக்கும் மக்கள் வந்து அவங்களுக்குள்ள காம்படிஷன் போல் ரொம்ப வந்து வேப்பஞ்சலை யார் கொடுக்குறா, யார் மொட்டை அடிக்கிறா, இதுக்கு இவ்வளோ அமௌண்ட், அதுக்கு அவ்வளோ அமௌண்ட், குளிச்சிங்கன்னா இவ்வளோ, பாத்ரூம் போனால் இவ்வளோ. அது ரொம்ப மக்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க போல இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நானும் பார்க்குறேன், போகிற கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் எல்லாருமே சண்டை தான் போடுறாங்க. பார்க்குறவங்க யாருமே நிம்மதியாக கோயில் போயிட்டு வர மாதிரி தெரியல. பார்க்குறவங்களாம் சண்டை தான் யார்கிட்டயாவது. அதாவது மெயினில் வந்து நீங்கள் ஏன் வேப்பஞ்சாலை வந்து அவ்வளோ சொல்லலை, இவ்வளோ கம்மியாக சொன்னீங்க, இப்போ அதிகமாக சொல்கிறீங்க, அந்த மாதிரி வந்து ஒரே பிரச்சனை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வேப்பஞ்சாலையில் அந்த இது கட்டும்போது, ட்ரெஸ் போடும்போது அதில் வந்து கீழே ஒரு செயின் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஒரு செயின் வந்து 50 rupees சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் எத்தனைன்னு சொல்லணும் முன்னாடி.
இப்போ வந்து 3 என்னோட அவங்க பாடிக்கு வந்து 3 போதும் 4 போதும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க காசு வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியாத நேரத்தில் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் 300 தாங்க 400 தாங்கன்னு கேட்குறாங்க போல். அது அங்கங்கே சண்டை பார்க்குற இடம்லாம். மொட்டை வந்து அப்படி தான் கோயில் கிட்ட போய் நீங்கள் அடிக்கணும் போல். கோயிலுக்குள்ளே வந்து மொட்டைக்கு காசு இல்லைன்னு தான் போட்டிருக்கு. நாங்கள் வந்து வெளியில் அடிச்சிட்டாலும் ஒரு மொட்டைக்கு 200 வாங்குறாங்க. ஸோ 2 பேருக்கு வந்து 400 கொடுத்தோம். அதுவே 400. அதை தவிர்த்து வேப்பஞ்சேலைக்கு காசு, கற்பூரம் சும்மா அவங்களே ஒரு குட்டி பீஸை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 50 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. சும்மாவே எக்ஸ்ட்ரா காசு ரொம்ப வாங்குறாங்க. எதுவுமே இல்லாதவங்களா இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி போனாலே கையில் வந்து 2000 எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2000 காலி ஆகிடும். அந்த அளவுக்கு இவங்க இங்கே இருக்கவங்கலாம் வந்து பிடிங்கிடுறாங்க. அது வந்து நான் அவங்கள குறை சொல்ல வரல, இது உங்கள் பிஸ்னஸ் தான். பட் வரவங்களை வந்து நிம்மதியாக கோயில் சாமி கும்பிட விடணும். இந்த மாதிரி பண்ணால் எப்படி நெக்ஸ்ட் டைம் வருவாங்க? வரணும்னு யோசிச்சாலே இந்த பிரச்சனைலாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி தான் இருக்குது. கோயிலுக்குள்ளே 2 to 3 இயர்ஸாக வந்து அந்த கொரோனா பிரச்சனைனால வந்து யாரையும் உள்ள அலோவ் பண்ணுறது இல்லை போல இருக்கு. 2 to 3 இயர்ஸாவா? அப்படிதான் சொன்னாங்க. இல்லை, இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக கோவில் ப்ராப்பராக திறக்கிறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக அந்த ஃப்ரைடேலேருந்து தான் கோவில் திறந்துருக்காங்க. ஸோ பெரியபாளையம் கோயில் வந்து அதான் ரொம்ப நாளாக திறக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து என்ன அக்டோபர் 18th இன்னைக்கு தான் நாங்கள் வந்து நேற்று நைட்டு வந்து ஸ்டே பண்ணிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தோம். இன்னைக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு தான் கோயில் ஓப்பனே ஆச்சு, நீங்கள் கரெக்டாக வந்திருக்கீங்க. ஆனால் என்ன வேப்பஞ்சேலை கட்டிட்டு கோயில் சுற்றி வர முடியாது, நீங்கள் அது அலோடு இல்லையா. வேப்பஞ்சேலை கட்டிட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு வெளியில் இருக்க மரங்க சுற்றி வரலாம். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து அவங்க சில டெக்னிக்ஸ் வச்சுருக்காங்க. சுற்றி இருக்கவங்க அவங்க வந்து வேப்பஞ்சேலை இருக்குன்னு கூப்பிட்டுறாங்க. நீங்கள் இது கேட்டாலும் இருக்குது, என்கிட்ட இருக்குது வேப்பஞ்சேலையாக இருக்குது, மொட்டையாக நாங்களே அடிச்சிடறோம், கருப்பூரம் நாங்களே தரோம். அந்த உறுப்புலாம் வாங்கி போடுவாங்க, அதுக்குள்ள ஒரு பிரச்சனை. அது வந்து என்கிட்ட வாங்க ஒரே பிரச்சனை, சண்டையே போகும், ஒரு பெரிய சண்டையாகிடுச்சு உள்ள. அந்த மாதிரி ரொம்ப வரவங்க வந்து நிம்மதியாக விடவே மாட்டாங்க. சுற்றி இருக்கவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி தெரியுது எனக்கு. அதனால இந்த கோயில் பெரியபாளையம் வர மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இவங்க பிஸ்னஸ் ஸ்பாயில் பண்ணணும்னு நான் நினைக்கல. பட் இவங்க பண்ணுற அக்கப்பொருள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்க்குறவங்க கூடலாம் சண்டை. எங்களுக்கே உள்ளே வந்து இப்போவும் இரிட்டேட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்ப மரம் இருந்துச்சுன்னா நீங்களே கட்டிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நீங்கள் வந்து அடர்த்தியாக கொஞ்சம் உங்களுக்கு தேவையான கட்டிட்டு ஒரு அந்த 4 செயின் மாதிரி 4 to 5 செயின் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு அது கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நீங்களே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன், அவங்களே தான் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம தெரியாதவங்க இங்கே வந்து இவங்க கிட்ட வந்து எதுக்கு சண்டை, நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா கற்பூரம் நீங்கள் வீட்டு பக்கத்தில் கடையிலே வாங்கிட்டு வந்துருங்க. மொட்டை மட்டும் இங்கே வந்து தான் போகணும். அதுவும் கோயிலுக்குள்ளே வந்து போடுங்க. கோயிலுக்குள்ளே ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்குமே அது இப்போ அலோடான்னு தெரியல. நீங்கள் அதை கேட்டுட்டு கோயிலுக்குள்ளே போடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கேஸ் மொக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் பெரியபாளையம் போகிறதுக்கு வேண்டியதில் இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. அப்புறம் இங்கே ரெண்ட் எடுத்து ரூம் தாங்கிறது பெரிய பிரச்சனை. ஏன்னா நாங்கள் வந்து கோயில் பக்கத்துலேயே ஒரு ரூம் பார்த்தோம். ரூம் வந்து ஒன்றுமே இல்லை, சின்ன ஒரு ரூம் 10க்கு 10 தான் இருக்கும். அதுக்கு வந்து 1000 rupees சொன்னாங்க. அதில் வந்து அட்டாச் பாத்ரூமும் இல்லை, பாத்ரூம் வெளியே இருந்துச்சு. லைன் பாத்ரூம் ஸ்கூல்லலாம் போகும் தெரியுமா, லைனாக கட்டி வச்சிருப்பாங்களே, அது மாதிரியான டாய்லெட் தான் இருந்தது. அதுவே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருந்தது பக்கத்துலேயே, கோயில் பக்கத்துலேயே. அந்த மண்டபத்தில் வந்து ரூம் எடுத்தாங்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து கோயிலெலாம் கூட்டம் இல்லை. அதனால் நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம் போல். மண்டபத்தில் அந்த 10 ரூமில் ஒரு ரூமில் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். வேறு எந்த ரூம்லேயும் ஆளே இல்லை. இதுக்கும் 1000 rupees தான். ஆனால் உள்ள அட்டாச் பாத்ரூம் இருந்தாலும் நாங்கள் ஓகே பண்ணிட்டோம். இப்போ இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்காக நேற்றே வீட்டிலேருந்து நாங்கள் மசாலா ஐட்டம்ஸு, அரிசி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். மசாலா அரிசி எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் மசாலா இங்கே தான் மட்டன் வாங்கினோம். மட்டன் மட்டும் இங்கே பக்கத்தில் வாங்கிட்டு வந்து இப்போ தான் கேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். கேன் வந்து நேற்று வந்ததுலேருந்து எங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கி அதுக்கே 200 rupees செலவாயிருக்கும். அதனால இப்போ தான் ஒரு கேன் எடுத்தோம். சமைக்கணும், தண்ணி தேவைப்படும்னு சொல்லிட்டு கேன் எடுத்துருக்கோம். இப்போதான் சாப்பாடு வடிக்கிறோம், குழம்பு வைக்கலான்ட்டு. மட்டன் கிரேவியும் மட்டன் குழம்பும் சாப்பாடும் ஒயிட் ரைஸும் பண்ணுற மாதிரி. ஏன்னா எப்போவுமே பிரியாணி பண்ணுறோம், நான் தான் வந்து பிரியாணியே பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் குழம்பு வச்சுட்ருக்கோம். அது வேறு என்னென்னு பார்த்தா இன்றைக்கி பயங்கர வெயிலில் உட்காந்து வெயிலில் உட்காந்து பண்ணிட்டுருக்கோம். மண்டபத்து பக்கத்துலேயே கொஞ்சம் கேப் இருந்தது. அவங்க வந்து இங்கே இருக்கவங்கலாம் வந்து வரவங்க எல்லாருமே எப்படின்னா வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு தான் போவாங்க. அதனால் நாங்களும் கேட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணாலும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களும் இடம் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வரவங்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. அது மாதிரி நாங்களும் வந்தோம். இங்கே இடம் அமைஞ்சுது. உட்காந்து கட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். கட்டை அதுக்கு மேலே நம்ம வீட்டு பக்கத்தில் 10 ரூபாய்க்கு இவ்வளோ கட்டை கிடைக்குதா, இத்தினூண்டு கட்டை இங்கே வந்து 4 கட்டை 10 ரூபான்னு வைக்கிறாங்க. கற்பூரத்தை இவ்வளோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கோம். இங்கே வந்தாலே 1000 rupees ஒரு 5000 rupees தான் நீங்கள் கோயிலுக்கு வர முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சாமியை பார்க்கணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கே இருந்தாலும் உனக்கு இது மாதிரி வேர்வை சிந்தி உழைக்கிற வேலையாகவே இருக்கல. உடனே மட்டன் செய்யணும். எங்களுக்கு அதுக்கே ஆகிடும் போல் 1 to 2 hours ஆகிடும். அதை முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். பெரியபாளையம் வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் பார்த்துக்கோங்க, வெங்கடேஸ்வரா தியேட்டர். இது வந்து ஸ்ட்ரீட் கிடையாது, மண்டபம். இது எல்கேஎஸ் மண்டபம்னு ஒரு மண்டபம். அந்த மண்டபத்து அது பக்கத்தில் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைவேட்டாக இருக்குது. இது ஒரு தியேட்டரு.
இங்கே தான் எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. ஏன்னா இங்கே நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம்ல, அதனால எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. எல்லாம் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. ப்ரைவேட்டாக இருக்குது உங்களுக்கு, குக்கிங்க்கு நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. இல்லை அங்கேயே ஏமாத்துறாங்களா, ரூமுக்கு ஒன்றும் இல்லாத ரூமுக்கே 1000 rupees கேட்டாங்க. அட்டாச் பாத்ரூம் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? அட்டாச் பாத்ரூம் கேட்டு சொன்னாங்க. பட் ஆனால் ரூம்ஸ் நல்லா இல்லை, ப்ராப்பராக இல்லை, டீசெண்டாக இல்லை. நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து சாமி ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்றிட்டு குக்கிங் பண்ணி சாப்பிட்டு போகணும் அப்படின்னா இந்த இடம் எங்களை பொறுத்தவரைக்கும் பெட்டராக தெரிஞ்சிச்சு. இல்லை நிறைய பேர் என்ன சூப்பர் இடம்லாம் போய் சமைப்பாங்க. இதில் என்கொயரி பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகே அப்படின்னா வி கேன் ப்ரொசீட். ஒரு இடம் வர மாதிரி தான், எங்கேயுமே டாய்லெட்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் தங்குற இடம்ல இது. ஆனால் ஓகேவாக தான் இருக்குது எல்லாமே. அங்கே இன்னும் ஏமாத்துறாங்க கோயில்கிட்ட. நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் இடம் பார்த்து தங்குறது நல்லது. கோயில்கிட்ட போய் தங்குவீங்கன்னா நல்லா ஏமாத்துறாங்க, வச்சு செஞ்சுருவாங்க உங்களை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம சேனலில் இன்னி வரைக்கும் நம்ம வந்து மட்டன் ரிலேட்டடாக வெறும் தந்தூரி மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைமாக வந்து மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். அதுவும் வந்து செஃப் வந்து நான் தான். ஆமாம், ரைஸ் வடிச்சிட்டு மச்சு தான் ஃபுல்லாக குழம்பு வைக்க போகுது. மச்சு கட்ட தள்ளி விடு போதும்ல, இன்னும் கொஞ்சம் போதும். இப்போ சாப்பாடு வடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த மட்டன் கிரேவி ரெடியாக போகுது. கிரேவி கிடையாது, குழம்பு, மட்டன் கறி. அதான் தூக்கி அடிச்சிட்டு இருக்க, பால் தூக்கி அடிக்கிற மாதிரி. ஸ்பைசஸ்லாம் போட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். கிராம்பு இன்னும் கொஞ்சம் போடு, 2 தான் போட்டிருக்கேன். போடு போடு மச்சான், டேஸ்ட் நல்லா இருக்கும், நிறைய போடுறோம்ல. பெருஞ்சீரகம் போட போகிறோம். சோம்பா கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி மிக்ஸ். போடு. வெயிலுக்கு, வெயில்ல ரொம்ப வெயிலுக்கும் அந்த அடுப்பு நல்லா எரியுது. கல் உப்பு போடுறேன், நான் கொஞ்சம் தான் போடுறேன். லாஸ்ட்ல திரும்பி போட்டுக்கலாம். மசாலா போடுறியா, மட்டன் போடுறியா? மட்டன் தான் போடணும். இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. பிளட்டா? தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றலாமா, மசாலா போட்டு ஊற்றலாமா? மசாலா போட்டு ஊற்றிக்கலாம். இந்தாங்க தண்ணி ஊற்றிங்க, வேணா தண்ணி தாங்க. மசாலா போட்டு ஊற்றிக்கிறோம்.
கும்மினா சரி. அப்புறம் மட்டன் ஜாஸ்தி இல்லை 1 கிலோ. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். கொரியாண்டர் ஓகேவா? இல்லைன்னு வச்சுக்கோ, நீ எதுவுமே ஜாஸ்தி போடணும்னு வச்சுக்கோங்க, உனக்கு வந்து எதுவுமே இறங்காது, அப்படியே சப்பு சப்பு சப்பு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இப்போ கொரியாண்டர் போட்டாச்சு. ஓ மை காட். அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட போகிறேன். இது பார்த்து அளவு பார்த்து போட்டுக்கலாம், கொஞ்சம் தான் போடுறேன். கரம் மசாலா, ஓகே. நார்மல் ரெட் சில்லி அவ்வளோதான். வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதை மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லை, ஏன்னா அடுப்பு வந்து நாட் ப்ராப்பர். ஆமாம், எங்கெங்கேருந்தோ கல்லை தேடி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம். இங்கே கல்லும் இல்லை, பிளெயின் கிரவுண்டாக இருந்துச்சு. கல் கட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். கல் வந்து எங்கேருந்தோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர வந்தோமா, அது ப்ராப்பராக இல்லை. இதை மேனேஜ் பண்ணி ஓடிட்டுருக்கோம். தண்ணி வேணும் ஆக்சுவலாக. ஆட்டில் கூட பாரு விட்டுரு, திரும்பி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்ம சூப்பராகவே பெரியபாளையம் போயிட்டு வந்தாச்சு. ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில் வந்து அதுக்கப்புறம் அங்கே குக் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு 4 o'clock 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு சூப்பராக முடிஞ்சது. என்னதான் டயர்டாக இருந்தாலும் சரி, பட் ஜாலியாக என்ஜாய். இந்த வீடியோ நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரியபாளையத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதுசாக போகிறவங்க இருப்பீங்க, ஏற்கனவே போனவங்க இருப்பீங்க, எனக்கு விஷயம் தெரியும். பட் ஒரு தடவை போகும்போது நம்ம நிறைய விஷயத்த மறந்துட்டு தான் போவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே பாருங்கள், ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பாய்.